பிரியா, இனிமே சக்கரவர்த்தி குடும்பத்தோட சொத்துக்கெல்லாம் நீதான் எஜமானி. உடனே பால் பாயசம் செஞ்சு சாப்பிடணும் போல இருக்கு. நீ வரியா? அம்மா ரொம்ப சந்தோஷப்படாத. இப்பதான் அவளுக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்புறேன்னு சொல்லிருக்காங்க. இங்கதான் அவளுக்கு சப்போர்ட் நிறைய இருக்கே. இதையெல்லாம் தாண்டி தானே நடக்கணும். அதெல்லாம் நடந்துடும். சித்ரா தேவி முடிவெடுத்துட்டானா அப்புறம் அதை யாராலையும் மாத்த முடியாதுமா. இந்த முறை சீதாவுக்கு கண்டம் உறுதி ஆயிடுச்சு. சீதாவுக்கு டைவர்ஸும் கொடுத்துருவாங்க. கோர்ட்ல தூக்கு தண்டனையும் கொடுத்துருவாங்க. இனி சக்கரவர்த்தி குடும்பத்தை நம்ம கைக்குள்ள கொண்டு வந்துருவோம். சரிம்மா, ரவி என்ன தேடுவாரு. நான் அப்புறம் கூப்பிடுறேன். சரி சரி. உனக்கு வெக்கமா இல்ல? இவ்வளவு கேவலமா வெறுப்ப நீ? என்ன இந்த பாவம் உன்னை சும்மா விடாது பானுமதி. ஏற்கனவே பாவத்தை செஞ்சுட்டு தானே சீதா ஜெயிலுக்கு போயிருக்கா. அங்க போய் உங்க கோவத்தை காட்டுங்க. என்கிட்ட ஏன் கோவத்தை காட்டுறீங்க? பானுமதி, நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணும் நடக்காது. என் பொண்ணு சீதாவுக்கு தெய்வ பலம் இருக்கு. அவ கண்டிப்பா ஜெயில இருந்து வெளியில வருவா. அந்த சக்கரவர்த்தி வீட்டுல மருமகளா வாழ்வா. உன் கனவு என்னைக்கும் பலிக்க போறதில்ல. ஓ, உங்க கனவு மட்டும் பலிக்குமா? பாக்கலாம் யார் கனவு பலிக்கும் யார் கனவு பலிக்காதுன்னு. என்ன சார் பண்ண சொல்றீங்க? கோர்ட்ல பாத்தீங்கல்ல அவங்க எப்படி பேசினாங்கன்னு. அவங்களே இப்படி வெளிப்படையா குற்றத்தை ஒத்துக்கிட்டு வாக்குமூலம் கொடுத்தா எப்படி சார் கேஸ்ல ஜெயிக்க முடியும்? அவங்க கொஞ்சமாவது இந்த கேஸ்ல ஒத்துழைப்பு கொடுத்திருந்தா கண்டிப்பா இந்த கேஸ்ல நம்ம ஜெயிச்சிருப்போம் சார். ஆனா அவங்க ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்காங்களே சார். தீர்ப்பு கேட்டதுல இருந்து எங்க எல்லாருக்குமே ரொம்ப வேதனையா இருக்கு சார். நாங்க அவ்வளோ சொல்லியும் அண்ணி கோஆபரேட் பண்ணாம இருக்காங்க. ஆனா அண்ணி எப்படியாவது வெளியே கொண்டு வந்தாகணும். அதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க சார் ப்ளீஸ். மேல் கோர்ட்ல அப்பீல் செய்யறதுக்கு 15 நாள் டைம் கொடுத்து தான் கோர்ட் தீர்ப்பு சொல்லியிருக்கு. அப்படின்னா நம்ம உடனே அது மேல் கோர்ட்ல அப்பீல் பண்ணிடலாமா சார்? சாரி சார், என்னை விட்டுருங்க. கண்டிப்பா இந்த கேஸ்ல என்னால ஜெயிக்க முடியாது. ஏன்னா உங்க அண்ணி கோஆபரேட் பண்ண மாட்டாங்க சார். கண்டிப்பா அங்கேயும் இதே தீர்ப்பு தான் எதிரொலியா வரும். அது எனக்கே ஆபத்தாயிரும் சார். அதுக்கப்புறம் எனக்கு வேற கேஸ் கிடைக்கிறது கூட சிக்கலா போயிடும். ப்ளீஸ் தயவு செஞ்சு விட்டுருங்க சார். சார், எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு டேட்ல நீங்க தான் பெரிய லாயர். எனக்கு உங்களை விட்ட வேற யாரையுமே தெரியாது சார். ப்ளீஸ். சரி, இவ்வளவு தூரம் நீங்க கேட்கறதால நான் ஒரு யோசனை சொல்றேன். என்னோட சீனியர் லாயர் ஒருத்தர் இருக்காரு. அவர் டெல்லியில தான் இருக்காரு. அவரோட பேரு பாரத் பூஷன். நீங்க அவரை போய் பாருங்க. அவர் ரொம்ப திறமைசாலி. இந்த மாதிரி கேஸுங்களை அவர் நிறைய அட்டென்ட் பண்ணியிருக்காரு. உங்க அன்னிக்கிட்ட அவர் எந்த கேள்வியும் கேட்க மாட்டாரு. அவங்கள கேட்காமலே இந்த கேஸ் அவரால் ஜெயிக்க முடியும். சட்டத்தோட எல்லா நுணுக்கங்களையும் ரொம்ப தெரிஞ்சவர் அவர் ஒருத்தர் தான். ஆனா அவர் ஒரு சிட்டிங்க்கு 10 லட்ச ரூபா கேட்பாரு. பணம் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல சார். எங்க அண்ணி விடுதலையாகி வெளியே வரணும். ஓகே, அப்ப சரி, நீங்க உடனே டெல்லி போறதுக்கு ரெடியா இருங்க. நான் இன்னைக்கே அவர்கிட்ட இது விஷயமா பேசி உங்களை பத்தியும் கேஸ் டீடைல்ஸ் பத்தியும் அவர்கிட்ட சொல்லிடுறேன். அவர் வந்து அட்டென்ட் பண்ணிட்டாருன்னா டெஃபினட்டா உங்க அண்ணி ரிலீஸ் ஆகி வெளியே வந்துருவாங்க. சார், நீங்க உடனே அவர்கிட்ட பேசிடுங்க. நான் டெல்லி போய் அவரை பாத்துறேன் சார். ஓகே ரவி. ஓகே ஃபைன். தேங்க்யூ சார். பெஸ்ட் ஆஃப் லக்.